ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுக்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பூஜை பத்திரத்தெல்லாம் வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா எடுத்து நீட்டாக கழுவி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வியாழக்கிழமையே நீட்டாக கழுவி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க பூஜை ரூமில். நான் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையிலே ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. எழுந்து பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலை தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன். எப்பயுமே நிலவாசலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேயும் நான் சிக்கு கோலம் போட்டிருந்தேங்க. அது போட ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 15 நிமிஷமாச்சும் ஆகும். ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசல்லாம் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயுமே விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் பார்த்திங்கன்னா நெய்வேதியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், இது தாங்க செஞ்சுருந்தேன் நெய்வேதியத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கா நான் பார்த்திங்கன்னா விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தார் அலங்காரம் பண்ண பிறகு. அதுக்கப்புறம் பீங்கானில் இருக்கிறது வருஷம் வச்சு நான் வழிபட்டுறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த களிமண்ணில் செஞ்சுருக்கிறது என் பாப்பா செஞ்சுதுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா 4 பேர் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 4 இருக்க வேண்டாம், 5 இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு 2 ஏற்றி வச்சுருந்தாங்க. எங்கள் பாப்பா செஞ்ச களிமண்ணில் செஞ்ச விநாயகர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உருளியில் சாமந்தி பூ, ரோஜா பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழை இலை வாங்கிட்டு அதில் தாங்க எல்லா நெய்வேதியமும் வச்சுருந்தோம். சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், கடலை பொரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவல், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், அதுக்கப்புறம் பழம், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் சிம்பிளாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சுங்க. இந்த அருகம்புல்லெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருந்தாங்கங்க. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி காலையில் தான் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு உடனே அன்றைக்கி ஒரு 9:10 ஆகிடுச்சிங்க பூஜையெல்லாம் முடிக்கும் போது. பாப்பா செஞ்சுருந்த அந்த விநாயகரை வச்சு தாங்க ஃபஸ்ட்டு பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னவோ தெரில, கடையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதையுமே சேர்த்து வச்சு செஞ்சுருந்தோம். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தாருங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாப்பா அதுக்கு 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த விநாயகர் செஞ்சதுக்காக ரொம்ப அழகாக அன்றைக்கி பூஜையை பண்ணி முடிச்சிருந்தாங்க. நிலவாசலில் கோலமெல்லாம் போட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மனசுக்கு திருப்தியாக அன்றைக்கி பூஜையை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.